ஒன்று இருக்குது, ஹார்ம்ஃபுல் இன்செக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. ரெண்டு பிரிவு இருக்குது. பூச்சி எல்லாத்தையும் கொலை பண்ணுறது சயின்ஸ் கிடையாது, அது நன்மையும் கிடையாது, ஹியூமன் வெல்ஃபேரும் கிடையாது. அப்போ ஒரு சிலந்தி வலை கட்டி வச்சிருந்தா அதில் அண்டு பூச்சி வந்து சிக்கிடுச்சுன்னா அதை பிடிச்சி அது சாப்பிட்டுக்குது. நம்ம குழவி எப்போ பார்த்தாலும் தோட்டக்கிற பச்சை புழை கொண்டாந்து வச்சு தான் தான் முட்டையை போடுது, அதுக்கப்புறம் தான் அது பண்ணிக்கிட்டு இருக்குது. தட்டாம்பூச்சி பறக்கிற இடத்துல அங்கே இருக்கிற பூச்சியை பிடிச்சி புழுவை பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. செடியை திங்கிறதுக்கு 10 பூச்சி இருக்குன்னா அந்த 10 பூச்சியை திங்கிறதுக்கு இன்னொரு 19 பூச்சிகள் இருக்குது. எல்லா பூச்சியும் திங்கிறதுக்கு பறவை இனங்கள் இருக்கு, 200 பறவை இனங்கள் இருக்குது. பூச்சியை நம்ம கொண்டு விட்டோம் அப்படின்னு சொன்னா பறவை இனங்களை சாப்பாடு இல்லாமல் பண்ணிட்டோம், நண்பர்கள் நம்ம தோட்டத்துக்கே வரல, மறுபடியும் அந்த உணவு சங்கிலி பாதிக்கப்பட்டு இருக்குது, உணவு சங்கிலி அறுந்து கிடக்குது. அப்ப ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா என்ன செய்யணும்னா, நம்ம ஆடு மாடு திங்காத செடி கொடிகள் எங்க பார்த்தாலும் இருக்கு சொல்லணும். இதைத்தான் பெற்றோர்களுக்கு குழந்தைகள் கொண்டு போக வேண்டிய இதாக்கும். எங்களுக்கு நஞ்சு விட்டாதீங்க, எங்களுக்கு நஞ்சு விட்டாமலே நம்ம சாப்பிட்றதுக்கு எல்லாம் வழி இருக்குன்னு ஐயா நம்மளோட சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு. ஆடு மாடு